ரிஷபராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு. ரிஷபத்துக்கு நல்லது நடக்கும். என்ன நடக்கும்னா, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். கல்யாணம் நடக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் ஃபஸ்ட்டு. இந்த டைம் இவங்க பண்ணாமல் ரிஷபம் பண்ணாமல் இல்லை நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் பண்ணால் தப்பு. டக்கு டக்குன்னு நல்லது பண்ணிக்கணும். அடுத்தது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், முதலீடு கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய ரிஷபம் பெரிய லெவலுக்கு புது தொழில் ஆரம்பிப்பாங்க, நல்லா வருவாங்க. அதே போல் ஒரு சின்ன புது கட்சியில் ஆரம்பிப்பாங்க, பெரிய கௌரவத்துக்கு வருவாங்க. அதே போல் ரிஷபத்துக்கு தாய் வழி உறவு தந்தை வழி உறவுல இருந்த பிரச்சனை தீரும். ரத்த பந்த உறவுகள் மூலிமா சொத்துக்கள் வர வேண்டிய பிரச்சனைலாம் தீர்ந்துடும். ஆச்சரியமாக இருக்கும். இதோட வேறு என்ன வேணும்? இதெல்லாம் நல்லது நடக்கும். கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தாலும் ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா சேர்ந்துருவாங்க. பெரியவங்களே நினச்சா சேர்த்து வச்சிடலாம். டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் யாருக்கு? ரிஷபத்திற்கு. ஸோ யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் எது வரும்னா ரிஷபம் வரும்.